ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிகோ கூடிய ஒரு நியூ எஃபோட, ஓகேவா? இந்த நேம் வந்துட்டு இந்த இன்ஃபினிட் லவ், எல்லையற்ற காதல், ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகிறாண்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் காமிச்சிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு யூஎஸ்ல உள்ள நியூயார்க், ஓகேவா? அங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் தான். அங்கே ஒரு கிராண்ட்மா தான் இன்ஜெக்ஷன் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராண்ட்மா என்னாச்சு, போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்கிறாங்க. பாருங்கள், டாக்டர் ஜிமின் வந்தால் மட்டும் தான் இன்ஜெக்ஷன் போட்டுப்பேன், உங்ககிட்ட தான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கவே மாட்டேன் சொல்கிறாங்க. என்ன அங்கே பாருங்கள், நானும் டாக்டர், அவனும் டாக்டர் தான், அவன் என் ஃப்ரெண்டு தான். நீங்கள் எதுக்காக என்கிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்ககிட்ட அந்த லவ்லி ஸ்மைல் இல்லை சொல்கிறாங்க. என்ன இதுக்காம அந்த லவ்லி ஸ்மைல் இல்லை, அந்த கேரிங்கான அந்த வேர்ட்ஸ் இல்லை சொல்கிறாங்க. இப்போது அந்த பசங்க பார்க்குறாங்க, எல்லாரும் ஜிம்னு ஆகிட முடியாது, ஓகேவா சொல்கிறாங்க. நான் ஒரு ஆர்டினரி டாக்டர் தான், அந்த இன்ஜெக்ஷன் போடப்படுங்க அப்படி சொல்கிறாங்க. ஒரு நர்ஸ் பார்க்குறாங்க. பாருங்கள், இவர் ரொம்ப கைண்டான பர்சன் தான், ரொம்ப சாஃப்டான பர்சன் தான், நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்கிறான்மா அப்படி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு என்னோட ஏஞ்சல் அந்த ஜிம்மின் வந்தால் தான் நான் போட்டுப்பேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக ஒரு பர்சன் உள்ள என்ட்ராகிறாங்க. ஒயிட் கலர் கோட்டு, அந்த கோட்டில் 2 ஹேண்டி விட்டுட்டு அவ்வளோ அழகாக அப்படி க்யூட்டான ஒரு ஸ்மைல ஒரு மாஸ்க் போட்டிருக்காங்க. அப்படியே வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்குறப்போ அங்கே அட்மிட் ஆகிருக்க எல்லாருமே அங்கே வந்துட்டு ஓல்டேஜ் பீப்புள் தான். எல்லாரும் பார்க்குறாங்க. அவ்வளோ ஹாப்பியான ஒரு ஸ்மைல் அவங்க பார்த்துட்டு குட் மார்னிங் டாக்டர் ஜிமின்னு சொல்கிறாங்க. குட் மார்னிங் எவ்ரிவான்னு சொல்லிட்டு ஜிமின் அவங்க சொல்கிறாங்க. அங்கே இருக்க ஜிமின்டா, ஓகேவா? ஜிமின் வந்திருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஏன்டா நீ இவ்வளோ லேட்டாக வருவா சொல்கிறாங்க. சாரி, நான் என்னோட கேஸ்லாம் பார்த்துட்டு வந்தா சொல்கிறாங்க. சரி, ஓகே சொல்லிட்டு இந்த இன்ஜெக்ஷன் போட சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. என்னாச்சு, நீங்கள் என்ன பண்ணீங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படி சொல்கிறாங்க. நீ தான் இன்ஜெக்ஷன் போடணும்னு சொன்னால் தப்பா அப்படி கேட்குறாங்க. ஆச்சோ, தப்பு இல்லை, ஆனால் அவனும் என்ன மாதிரி டாக்டர் தானே, நீங்கள் ஏன் அவன்கிட்ட போடக்கூடாது சொல்கிறாங்க. ஏன்னா அவன் ஒன்று மாதிரி ஸ்மைல் பண்ண மாட்டானே, எனக்கு அந்த ஸ்மைலை பார்க்கும்போது நீ போடுற இன்ஜெக்ஷன் பெயின் இருந்தால் கூட எனக்கு அது பெயின் போயிடும், ஆனால் அவன் அப்படி ஸ்மைல் பண்ண மாட்டான் சொல்கிறாங்க. அவன் நம்பர் ஸ்மைல் பண்ணால் எனக்கு அவன் நம்பர் ஐஸ் இருக்கணும்ல, எனக்கு அவன் நம்பர் ஐஸ் கிடையாது, அவன் மாதிரி ஐஸ் ஸ்மைலால் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. பேக்கியான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. அங்கே இருக்க நம்ம ஜிமின் அண்ட் பேக்கியாண்டா, ஓகேவா? இப்போ ஃபைனலாக அந்த கிராண்ட்மாவும் சரி எனக்கு இன்ஜெக்ஷனை போடு அப்படி சொல்கிறாங்க. அம்மா நீ சாப்பிட்டியா சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. நான் சாப்பிட்டேன், நீங்கள் சொல்கிறாங்க. நான் சாப்பிட்டா இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும் மம்மி, நான் சாப்பிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. சரி, ஓகே சொல்லிட்டு நல்லா தூங்குங்களா நைட்டு சொல்கிறாங்க. நல்லா தூங்கினேன் அப்படி சொல்லிட்டு அவங்க ஜிம்மோட பேச பார்த்துட்டு இருக்காங்க. அவர் ஐஸ் மேலே பார்த்துக்கிட்டே அவர் இன்ஜெக்ஷன் பண்ணிடுறாரு. இப்போது அந்த கிராண்ட்மாக்கள் லைட்டாக தான் வலிக்குது. அப்படியே வந்துட்டு அவங்க பொறுத்துக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை ஓகேவா சொல்லி இப்போ அவரும் அந்த ஹேண்ட் அந்த பிளேஸை கொஞ்சம் ரப் பண்ணி விடுறாங்க. இப்போ கிராண்ட்மாக்கு ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. நான் கிராண்ட்மாவா, ஏன் என்னை பார்த்து கிராண்ட்மா மாதிரி தெரியுது சொல்கிறாங்க. இப்போது அப்போ நீங்கள் என்ன எங்கான காலா அப்படி சொல்லிட்டு நம்ம வேக்கன் கேட்குறாங்க. நான் ஒன்றும் அப்படி சொல்கிறாங்க. என்னை பார்த்து கிராண்டினா கூப்பிட்றீங்க, என்ன ஒரு ஆண்டின்னு கூப்பிடக்கூடாது சொல்கிறாங்க. ஆண்டினா அது அவங்க தான் அப்படி சொல்லிட்டு இப்போ ஆப்போசிட்டில் ஒரு பெட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஆண்டி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிம்மி நீ எனக்கு கிராண்ட்மா கூப்பிட்றது என் மனசே வலிக்குது சொல்கிறாங்க. இப்போ பெக்கன் பார்க்குறாங்க. அப்போ நான் கூப்பிடவா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் பெக்கன் சும்மா சொல்கிறாங்க. அப்புறம் அப்படியா நான் உங்களுக்கு எப்படி கூப்பிட சொல்கிறாங்க, ஸ்வீட்டின்னு கூப்பிடவா அப்படி கேட்குறாங்க. இப்போ கிராண்ட் பார்க்குறாங்க. கூப்பிட ஸ்வீட்டி நல்லா இருக்கே சொல்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் கூட இப்படி கூப்பிட்டதில்லை அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினா அப்படியா சரி ஓகே, நான் உங்களுக்கு ஒரு கிராண்ட் சன் மாதிரி ஓகேவா சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு கிராண்ட் மேன் கூப்பிடாத, எனக்கு என்ன நீ ஸ்வீட்டின்னு கூப்பிடு, உன்னை பார்க்குறப்ப எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. அப்படியா நான் உங்களுக்கு ஃப்ரெண்டு? ஆமாம், ஃப்ரெண்டுக்கு ஏஜ் எதனா டிஃப்ரெண்ட் இருக்கா, ஏஜ் எதனா இம்பார்ட்டன்ஸ் கேட்குறாங்க. நோனும் ஃப்ரெண்ட்ஷிப் அவர் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதுக்கு ஏஜ் தான் டிஃப்ரெண்ட்டாக, ஏஜ் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியா அப்போ நீ ஃப்ரெண்டு ஓகே ஃப்ரெண்ட் சொல்கிறேன். அந்த ஜிமின் வந்து கிராண்ட்மாவும் ஒரு மாதிரி அந்த ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த பிங்கி ப்ராமிஸ் மாதிரி பண்ணிக்கிறாங்க. நீ என்னோட ஃப்ரெண்டு ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்போ நீங்கள் தூங்குற டைம் வச்சு தூங்குறீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ தானே நான் இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கும் தூங்கணுமா? ஆமாம், இது தூங்குறதுக்கான இன்ஜெக்ஷன் தான் சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் சொல்ல இப்போ அவங்களும் சரி ஓகே நீ ஹாப்பியாக இருக்கியா கேட்குறாங்க. சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் கேட்குறாங்க. இல்லை நான் பார்க்குறேன் உன் கண்ணுக்குள்ளே ஒரு பெயின் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, நீ சிரிக்கிற, எல்லாருக்கும் மட்டும் ரசிச்சு பேசுகிறானா உன் கண்ணுக்குள்ளே ஒரு பெயினை நான் பார்க்குறேன், என்னால் ஃபீல் பண்ண முடியுது சொல்லிட்டு அந்த கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அவர் கண் லைட்டாக வெட் ஆகுது. இப்போ பேக்கே அந்த ஜிம்மில் அனுப்பிக்கிறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. ஒன்று தான் சொல்கிறாங்க. நீங்கள் தூங்க நான் வரேன் அப்புறம் வந்து பார்க்குறேன் சொல்லி ஜிம் வந்துடுறாங்க. இப்போ பேக்கே ஜிம் வராங்க. இப்போ பேக்கேன்னு பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்லி பேக்கேன்னு சொல்கிறாங்க. நம்ம கேட்டால் தப்பானது கூட சொல்கிறாங்க. சொல்லிட்டா சொல்கிறாங்க. இல்லை நீ மேரேஜ் ஆன பர்சன் தெரியும், சேம் டைம் நீ டிவோர்ஸ் ஆன பர்சன் தெரியும், உன் லைஃப்பில் என்ன நடந்துச்சு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படி கேட்குறாங்க. ஜிமின் தான் எதுவும் சொல்லாமல் அது சொல்கிறாங்க. சரி ஓகே நான் இப்போ கேட்கல, கண்டிப்பாக ஒன்றே நீ சொல்லு ஓகேவா, ஏன்னா நீ தான் சொல்லுவேன் மனசுக்குள்ளே பெயின் வந்து சொந்துட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு லைஃப்பில் ஹாப்பியாக வாழ முடியாது சொல்லிட்டு, அந்த பெயின் இருந்தால் நம்ம வந்துட்டு காயப்படுத்திட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நீ உன்னோட ஹார்ட்டில் ஒரு பெயினை வந்து சொந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த பெயினை ஒன்றே நீ இறக்கி வச்சா தான் உன்னோட மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், கொஞ்சம் லேஸ் ஆகும் அப்படி சொல்லிட்டு நம்ம பேக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெமினும் பேக்கனை பார்க்குறாங்க. ஒன் டே சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் தான் சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு அவர் வராங்க. ஜிமின் இதில் மேரேஜ் ஆனவர், சேம் டைம் டிவோர்ஸ் ஆனவர் ஓகேவா. அப்படியே ஜிமின் வந்துட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பர்சனை வந்துட்டு டாக்டர் ஜிமின் பேக்கன் கூப்பிட்றாங்க. இப்போ 2 பேர் திரும்புகிறாங்க. சொல்கிறாங்க. உங்களோட டீன் கூப்பிட்டாங்க சொல்கிறாங்க. மீட்டிங் ஆமாம் சொல்கிறாங்க. மீட்டிங் அந்த டைமில் ஆமாம் இது எமர்ஜென்சி மீட்டிங்காக சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு எல்லாரும் அப்படி வந்துட்டு அந்த மீட்டிங் ரொம்ப கேதர் ஆகுறாங்க. அங்கே ஒரு டீன் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ எல்லாருமே அதில் வந்துட்டு உட்காராங்க. ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் ஜிமின் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இன்னொரு பர்சன் இருக்காங்க.
சொல்கிறாங்க. அவங்க பேக்கனை பார்த்து மறைக்கிறாங்க. பேக்கனை அவரை பார்த்துட்டு சொல்லிட்டு திரும்பிக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இப்போ டீன் கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க, என்னாச்சு டீன் நீங்கள் எமர்ஜென்சியாக மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா அவங்க எல்லாருக்கும் இந்த எஸ்கே தெரியல சொல்கிறாங்க. எஸ்கே சொல்கிறாங்க, அதான்ப்பா சவுத் கொரியா சொல்கிறாங்க. அந்த கேப்பாப்போடைய ஃபேமஸ் பிளேஸ் தானே சொல்கிறாங்க. ஆமாம், கேப்பாப் உருவானதே அங்கே தான் சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்போ கேப்பாப்புக்கு நம்மளுக்கு என்ன சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் நீங்கள் ஃபண்ட்லாம் பண்ண வேணாம், இது சீரியஸ் மேட்டர் சொல்கிறாங்க. சீரியஸாக ஓகே பேசலாம் சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக நான் கேப்பாப்பா அதான் நம்ம கொரியாவில் சொல்கிறாங்க. கொரியாவில் ஒரு சுனாமி வந்திருக்கும் போல சொல்கிறாங்க. சுனாமி? ஆமாப்பா சுனாமி வந்துருக்கு, அங்கே பூசான் அப்படின்ற பிளேஸில் வந்துட்டு சுனாமி வந்திருக்கு சொல்கிறாங்க. என்னன்னு தெற்கு? ஆமாம், அங்கே வந்துட்டு நிறைய மக்கள் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க, அடிபட்டுருக்காங்களாம்மா, சர்ஜரி பண்ண டாக்டர்ஸ் கூட பத்தலையாம்மா, அங்கே இந்த அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் இல்லை போல சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கம்மி தான், அதுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து பத்தலை. ஏன்னா நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்டோன் வந்து ரொம்ப அடிபட்டுருக்காங்க. ஏன்னா கடல் ஓரத்தில் இந்த மக்கள் ரொம்ப அடிபட்டுருக்காங்க, அவங்களுக்கு சர்ஜரி தேவைப்படுது. அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு குட் ட்ரீட்மெண்ட் வந்து தேவைப்படுது. அந்த குட் ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களால கொடுக்க முடியாது இப்போதைக்கு, ஏன்னா அங்கே ஃபெசிலிட்டிஸாக இல்லாமல் இருக்குது. இப்போ நீங்கள் போனீங்கன்னா தான் அங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு ஆமாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி டாக்டர்ஸ் தேவைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இருக்கிறது நம்மளோட ஹாஸ்பிட்டல் பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல், அது மல்டி ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் இங்கே இருக்கீங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் அங்கே போயிட்டு இப்போ உங்களோட கேம்ப் மாதிரி கிரியேட் பண்ணி அங்கே நீங்கள் அவங்களை சர்வ் பண்ண சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ஒரு டாக்டர்ஸாக இதானே உங்கள் டியூட்டி அப்படி சொல்கிறாங்க. எந்த பிளேஸ்லாம் எப்பவும் யோசிக்கக்கூடாது. எந்த பிளேஸ்க்கு நம்ம தேவைப்படுறோமோ, யாருக்கு நம்மளோட ஹெல்ப் தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு நம்ம போகணும். இதான் ஹாஸ்பிட்டலையே ஃபர்ஸ்ட், அதான் நீங்கள் டாக்டர் ஆகிருப்பீங்க, அதில் ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் இதானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் அங்கே ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ரெடியாக இருங்க. ஒரு 10 டாக்டர்ஸ் மட்டும் வந்து நீங்கள் அங்கே போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்கேவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. ஆமாம், இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அங்கே அந்த பர்சன் பார்த்துட்டு அவர் பேர் லூ. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே 4 டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் சவுத் கொரியாவை சேர்ந்தவங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ திரும்பி பார்க்குறாங்க, அங்கே இருக்கிறது வேறு யாரும் இல்லைடா, நம்ம ஜிமின் பேக்கேன்னு, அதுக்கப்புறம் யோன்ஜன், நம்ம பார்க் போக முக்கியம். இவங்க 4 பேருமே வந்துட்டு கொரியாவை சேர்ந்தவங்க தான். இவங்க 4 பேர்ட்ட நேட்டிவ்மே கொரியா தானே அப்படி சொல்கிறாங்க. இவங்க வேற ஒரு பிளேஸில் இருந்து இங்கே வேணால் வந்திருக்கலாம், அது இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் அவங்க 4 பேரும் கொரியாவை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க தான் மெயினாக அங்கே போய் ஆகும். இவங்களுக்கு அந்த கொரியன் வந்து ஈஸியாக பேச முடியும். ஏன்னா கொரியன் பீப்புளுக்கு எந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியும் நம்மளுக்கு தெரியாது, ஆனால் இவங்களால ஈஸியாக வந்து அவங்களோட பேச முடியும், ஒரு கனெக்ஷன் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் வந்துட்டு பார்க்குறாங்க. ஆமாம் கரெக்டாக சொல்கிறாங்க, நான் இதை யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டீன் சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. டீன் சொல்கிறாங்க, அங்கே பாரு நீ, அப்புறம் நம்ம பேக்கியான், அப்புறம் போகம், அதுக்கப்புறம் நம்ம யோன்ஜன், ஓகேவா? நீங்கள் 4 பேர் ஃபர்ஸ்ட்டு கிளம்புங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு பேக் பண்ணுங்கள், அப்புறம் அடுத்த 6 டாக்டர் நாங்கள் வந்து பேக் பண்ண சொல்கிறாங்க. இல்லை ஒரே டைம் போகலாம் சொல்லிட்டு இன்னொரு டாக்டர் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், ஒரே டைமில் ஒரு ஜெட்டை ரெடி பண்ணுங்க, நம்ம போய் லேண்ட் ஆகலாம், எல்லாம் ரெடி ஆகுங்க சொல்கிறாங்க. ஜிமினுக்கு சவுத் கொரியானது மாறி இருக்கு. டாக்டர் நான் சொல்கிறாங்க, என்னப்பா ஜிமின் என்ன ஏதாவது சொல்லுமா கேட்குறாங்க. உனக்கு எதனா காம்ப்ளிகேஷன் இருக்கா, இங்கே எதுவும் சர்ஜரி எதுவும் பண்ண வேண்டியது இருக்கா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ லூ பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் ஜிமின் சொல்கிறாங்க. டாக்டர் லூ சொல்கிறாங்க, நீங்கள் ஏதாவது பண்ண வேண்டியது அதை என்கிட்ட சொல்லுங்கள், ஓகே நான் பண்ணுறேன், இங்கே நான் சர்ஜரி பண்ணிக்கிறேன், நீங்கள் அங்கே தான் போய் ஆகணும். ஏன்னா எங்களுக்குலாம் சுத்தமாக கொரியன் வரவே வராது, நாங்கள் எல்லாமே இங்கிலீஷில் பேசி எங்களோட லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், அங்கே எந்த அளவுக்கு இங்கிலீஷில் தெரியும்னு எனக்கு தெரியல. ஸோ நான் அவங்ககிட்ட பேசுறதுக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நீங்கள் ரொம்ப கைண்ட் ஸ்வீட்டான ஒரு பர்சன் ஆச்சு, உங்களோட நேட்டிவ் தானே, நீங்கள் கிளம்புற ஒரு பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்க்குறாங்க, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, நாங்கள் 4 பேர் போகிறோம் சொல்கிறாங்க. இப்போ அடுத்து ஒரு 6 டாக்டர் ரெடி ஆகுறாங்க, நாங்களும் ரெடியாக இருக்கோம், நாங்கள் போகிறோம் சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு பார்க்குறாங்க. உங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணுறோம், ஓகேவா? உங்களுக்கு ஜெட்டு, அங்கே போய் நீங்கள் ஸ்டே பண்ண வேண்டியது டென்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கூட ஹெல்ப்பர்ஸ் வரைக்கும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம், ஓகேவா? அன்றைக்கி நைட்டு நீங்கள் ரெடி ஆகுங்க, ஏன்னா அங்கே மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, அந்த நியூஸை பாருங்கள் சொல்லிட்டு அவர் டிவி ஆன் பண்ணுறாங்க. டிவி ஆன் பண்ணி காமிக்கும் போது அங்கே ரொம்ப கோரமான விபத்து நடந்திருக்கும் போல், ஒரு மாதிரி ரொம்ப மக்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, ஹாஸ்பிட்டலில் ஃபெசிலிட்டிஸே இல்லாமல் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் போங்க, ஓகேவா? போயிட்டு இது பாருங்கள் சொல்கிறாங்க. சரிட்டு ஃபைனலாக இந்த டாக்டர்ஸ் எல்லாம் ரெடியாக கேட்டாங்க. இப்போ மீட்டிங் ஓவர், ஓகேவா? நீங்கள் அந்த போயிட்டு அந்த எல்லாருக்கும் சர்ஜரி பண்ணிட்டு நல்லபடியாக ரிட்டன் ஆகும், நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து விஷ் பண்ணுறேன் சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ மீட்டிங் ஓவர் ஆகிடுச்சு. ஜிமின் மட்டும் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. கொரியா போகணுமா சொல்லி ஜிமின் நினைக்கிறாங்க. இப்போ பேக்கின்னு பார்க்குறாங்க. ஜிமின் ஹாரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ போகம் தான் ஜிமினை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. நம்ம இங்கே அதான் நம்ம நியூயார்க்கு, ஓகேவா? அவர் எந்திரிக்கிறாரு, எந்திரிச்சு வந்துட்டு ஜிமின் சொல்லி கூப்பிட்றாங்க. ஹேங் சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. பாரு இப்போ நம்ம போகிறது ஜஸ்ட் ஒரு சர்ஜரிக்காக தான், ஓகேவா? சர்ஜரி பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆக போகிறோம், அதனால நீ எதை பற்றி ஒர்க் பண்ணாத, ஓகேவா? நீ யாரும் மீட் பண்ண போகிறதில்ல, நீ உனக்கு எந்த ஒரு பெயின்ஃபுல் மொமெண்ட்டும் அங்கே நடக்காது, ஓகேவா? நான் இருக்கேன் நம்ப சொல்கிறாங்க. ஜிமின் நான் போகம் டைட்டாக ஹக் பண்ணிடுறாங்க. போகமா ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. ஜிம் யார்ட்டையும் அழ மாட்டார், யார்கிட்டையும் அவரோட ஃபீலிங்ஸை சொல்ல மாட்டார். அவர் அழற ஒரே ஒரு பிளேஸ்னால் அது போகம் மட்டும்தான். பார்க் போகம் தான் அவருக்கு ஹக் பண்ணுறாரு. ஜிமின் ஒன்றில் ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப அழகாங்க. எனக்கு சொல்கிறாங்க. பாரு ஒன்றும் இல்லை, ஓகேவா? நான் அழத இங்கே இப்போ நீ மனசு வச்சுக்கிறது ஒன்றே ஒன்றா, ஓகேவா? உன்னோட அம்மாவோட ஆசை என்ன சொல்லி கேட்குறாங்க. யாராவது ஒருத்தவங்க உயிருக்கு போராட்டினாங்கன்னா அவங்கள நம்ம கண்ணை மூடிட்டு அவங்கள சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க யார் என்ன யூஸ் கிடையாது, ஈவன் அவங்க நம்ம எனிமிஸாக இருந்தால் கூட சொல்கிறாங்க. அவங்க ஒரு பெஸ்ட் டாக்டர், ஓகேவா? அவங்க எப்படி அவங்களோட லைஃப் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மளோட லைஃப் இப்போ சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறது கிடையாது.
இப்போ நம்ம ஒரு உயிரை வந்து சேவ் பண்ண போகிறோம் புரியுதா சொல்லி கேட்குறாங்க. புரியுதா சொல்கிறாங்க. கிளம்பு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பேக்கன் போகம் அதுக்கப்புறம் நம்ம ஜோன் ஜோன் கிளம்புறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 6 டாக்டர்ஸ் மொத்தமாக ஒரு 10 டாக்டர்ஸ் வந்து போகிறாங்க. ஃபைனலாக இவங்க கொரியாவுக்கு தான் வராங்க. கொரியாவுக்கு வரும்போது ஜிம்மோட ஹார்ட் பீட் அவ்வளோ ரைஸ் அப் ஆகுது. அப்புறம் அந்த ஹார்ட் பீட் ரைஸ் அப் ஆகுது. அவரால் ஸ்டாப் பண்ணவே முடியல. ஒரு டாக்டராக இருந்து கூட அவரால் காம் பண்ணிக்க முடியல. ஆனால் இவரோட ஃபீலிங்ஸ் எல்லாமே நம்ம பேக்கனுக்கு எதுவும் தெரியும் ஜிம்மை பற்றி. ஆனால் அவருக்கு எதுவும் ஒரு புரியுது, ஏதோ வந்து அவன் ஹர்ட் ஆகிறான், ஏதோ வந்து ஒரு மாதிரி பேனிக் ஆகிறான்னு சொல்லிட்டு நம்ம பேக்கன் தான் ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. இன்னொரு டாக்டர் சொல்கிறாங்க ஜிம்மினும் அப்படியே வந்து அவரே அவர் காம் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலாக இவங்க கொரியாவுக்கு ரீச் ஆகுறாங்கடா. இப்போ எல்லாருமே கிளம்பி வராங்க. எங்கன்னா பூசான் போயிட்டு அங்கே ஒரு பெரிய டென்ட்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போது ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி இம்பார்ட்டன்ட்ன்றதை விட இங்கே நிறைய மக்கள் வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக முடியாமல் ஒரு டென்ட் மாதிரி போட்டு அங்கேயே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவங்களும் பார்க்கும்போது ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் ரொம்ப கஷ்டமாக சின்ன குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அடிபட்டுருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இவங்க அப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் அங்கே அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஜிமின் எல்லாரும் செக் பண்ணுறாங்க. அவர் கொஞ்சம் கூட சளிப்பு வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டார். எல்லாரையும் வந்துட்டு அப்படி வந்துட்டு பார்த்துக்க ஹேண்ட்லேயே எடுத்து எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட ஹெல்ப்பர்ஸும் இருக்காங்க. இப்போ அவங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அப்படி நியூஸில் பார்க்கலான்டா. இங்கே கொரியாவில் தான் ஒரு வீட்டில் ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. எல்லாம் பார்க்குறாங்க. அங்கே இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிலேருந்து நம்ம கண்ட்ரிக்கு எதிர்த்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க டாக்டர்ஸ். அதுக்கப்புறம் நிறையா மிலிட்ரி ஆர்மிஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் மெடிசன் சென்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஃபுட்டெல்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு அவங்களுக்கு தேங்க் பண்ணுற விதமாக சொல்லியிருக்காங்க. அவங்க எத்தனை பேர் இங்கே ரீச் ஆனாங்க, எவ்வளோ டாக்டர்ஸ் வந்திருக்காங்க சொல்லிட்டு அந்த கேம்பில் எல்லாத்தையும் காமிச்சிட்ருக்காங்க. இப்போ அந்த டிவியில் ஒரு பர்சனை ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறாங்க. இப்போ அதை பார்த்துட்டு ஒரு பர்சன் நம்பிட்டு நோடு கூப்பிட்றாங்க. இப்போ நம்பிட்டு நோடு வராங்க. என்ன சொல்கிறாங்க, நம்பிட்டு அதை பாரு சொல்கிறாங்க. அது ஜிமின் தானே அப்படி சொல்கிறாங்க. இப்போது பார்க்குறாங்கக்கா. அவர் பார்க்குறாங்க ஜிமின் சொல்கிறாங்க. இது ஜிமின் தானே அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் இது ஜிமின் தான் அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கேமரா ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறாங்க. பார்க்கும்போது தெரியுது கண்டிப்பாக ஜிமின் அப்படி சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் கொரியாவுக்கு வந்திருக்கானா சொல்கிறாங்க. இப்போது அவங்க பார்க்குறாங்க. ஆமாம் ஜிமின் உங்கள்கிட்ட போயிட்டு எத்தனை வருஷம் இருக்கும் சொல்கிறாங்க. ஒரு 5 years இருக்கும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக 5 years இருக்கும் சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் வண்டியா சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கு நம்பிச்சிடும் இது உண்மையாக ஜிமின் தானா, இது ஜிமின் தானே, நம்ம ஜிமினா அப்படி சொல்லிட்டு சின்ன கேட்குறாங்க. இப்போ நம்பிச்சிடும் ஆமாண்டா நம்ம ஜிமின் தான் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஏன்னா மற்ற டாக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு மாஸ்க் போட்டிருக்காங்க. ஜிமின் மட்டும் மாஸ்க் ரிமூவ் பண்ணியிருக்காரு. அதனால தான் ஒரு ஃபேஸ் வந்து எல்லோரும் பார்க்க முடிஞ்சிருச்சு. இவங்க 2 பேரும் இவங்களால பார்க்க முடியுது. இப்போ ஜின்னு கேட்குறாங்க ஜிமின் எங்கேருந்து வந்திருக்கான், எங்கே இருக்காமோ சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சிடும் அதை ரீட் பண்ணுறாரு நியூஸில் வருது. இவங்க எல்லாமே யூஎஸ் வந்து வந்து டாக்டர்ஸ் இவங்க வந்து நியூயார்க்லேருந்து வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு அங்கே தான் வர வச்சிருக்கோம் சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது நம்பின்னு பார்க்குறாங்க. யூஎஸ் வந்து சொல்கிறாங்க யூஎஸ்ஏவா, ஜிமினுக்கு யாரை தெரியுவாங்க, அவன் எப்படி அங்கே போகணும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது நம்பிச்சிட்டு பார்க்குறாங்க. தெரியல சொல்கிறாங்க. நம்பிச்சிடா போய் பார்ப்போமா ஜிமின்ட்டு பேசணும் சொல்கிறாங்க. பாவம் குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும்ல, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும், யாருமே இல்லாமல் தனியாக அங்கே போயிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன அழகாங்க. சின்னக்கு ஜிம் பேச பார்க்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ் அவ்வளோ தாங்கிக்க முடியல. பாவம் சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ நம்பிச்சுட்டா அங்கே பாருங்க பார்க்கலாம். இப்போ உடனே போக முடியாது. ஏன்னா அவங்களே ரொம்ப அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா இப்போ நம்ம போவேனா கொஞ்சம் அமைதியாகட்டும் நம்ம போகலாம். அவன் டியூட்டி சைட்டு ஓகேவா சொல்கிறாங்க. இதானே ஒரு ட்ரீமு, அவன் டியூட்டி பண்ணிட்டு ஓகேவா சொல்கிறாங்க. ரொம்ப அழகாங்க. இந்த ஜூன் அவன் நம்மளை மன்னிப்பானா சொல்கிறாங்க. அங்கே பாருடா கண்டிப்பாக மன்னிப்பா ஓகேவா சொல்கிறாங்க. இப்போது ஜின்னு ரொம்ப அழகாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் யாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு பர்சன் வேணுங்க சார் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. சார் இங்கே எல்லாருக்கும் கொஞ்சம் தான் அடி, நீங்கள் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருங்க. பேசிக்காக ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் சர்ஜரிக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க சார். நிறைய பேருக்கு லெக் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு ஹெட்டில் பயங்கர அடி, அதனால் நீங்கள் கொஞ்சம் சர்ஜரி பண்ண முடியுமா அப்படி சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு இப்போ நாங்கள் அதுக்காக தானே வந்திருக்கோம் சொல்லிட்டு இங்கே உள்ள எல்லாரையும் பார்க்குறாங்க. இவங்க எல்லாரும் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ அப்படியே அவங்க ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. அங்கே கொரியன் டாக்டர்ஸ் எல்லாமே வெல்கம் பண்ணுறாங்க. இவங்க போயிட்டு அவங்களோட ஹெல்ப்போடைய இவங்க எல்லாருக்கும் சர்ஜரி பண்ணி முடிக்கிறாங்க. ரொம்ப நீட்டாக எல்லாருக்கும் சர்ஜரி முடிஞ்சிச்சு. அந்த டேவே ஒரு மாதிரி மெஸ்ஸியான டேவாக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நிறைய இடத்துல அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பண்ண அதாவது நம்ம தீயணைப்பு ஒர்க் பண்ணுவாங்கடா அவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த கொரியாவே க்ளீன் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த எங்கெல்லாம் பூசான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும் அந்த சுனாமி வந்ததுனால. ஒரு திங்ஸ்லாம் ஒரு மாதிரி இதாகிட்டு நிறைய பேர் வீடெலாம் இடிஞ்சிருக்கும். அதெல்லாம் க்ளியர் பண்ணுறாங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே ஒரு மாதிரி சேட் நியூஸ் தான் போயிட்டுருக்கு. இப்போது அந்த டே ஃபுல்லாகவும் இவங்க சாப்பிடக்கூட இல்லை, ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஈவினிங் 7 o'clock ஈவினிங் ஒரு 8 o'clock நைட் ஆகிடுச்சு. இப்போ எல்லாரும் இப்போ தான் ஜிம்மில் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு பர்சன் வராங்க. சார் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு வீடு அப்புறம் உங்கள் ஃபுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம், நீங்கள் கொஞ்சம் வரீங்களா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இவங்க எல்லோரும் கிளம்புறாங்க. பேக்கன் ஜிமின் போகம் யோன்ஜன் அதுக்கப்புறம் அதில் ஒரு 6 டாக்டர்ஸ் எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு ஒரு பெரிய வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் தனித்தனியாக ரூம் இருக்குது சார் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ அவங்களும் அந்த வீட்டில் போய்ட்டு ஸ்டே பண்ணுறாங்க. போய்ட்டு நீங்கள் வந்து எல்லாம் குளிச்சுட்டு வாங்க சார், உங்கள் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் எல்லோரும் குளிச்சுட்டு வந்து உட்காடுறாங்க. அப்போ எல்லோரும் அந்த நியூஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ அவங்க உண்மையாகவே ரொம்ப கஷ்டம், இது வந்து வெளில வரது அவ்வளோ ஈஸி இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் மென்டலி ஃபிசிக்கலி ரொம்ப ஹார்ட் ஆகிட்டாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமின் மட்டும் ரொம்ப அப்செட்டாகவே இருக்காங்க.
இப்போது நம்ம போகம் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க, ஹியாங் சொல்கிறாங்க சாப்பிடு கட்ட சொல்லி. இப்போ போகம் தான் ஜிமினுக்கு ஃபுட்டு ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினு சாப்பிட்றாங்க. நம்ம யோனிச்சு ரொம்ப வேக்கன்னு பார்க்குறாங்க. என்னாச்சு ஜிமின் எப்பவும் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பான், ஒர்க்கில் ஆக்டிவாக இருக்கானா, ஏன் இப்போ ஒரு மாதிரி இருக்கானே, அப்செட்டாக இருக்கானே, என்னவா இருக்கும் சொல்லி ஜிமின் ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மேக்கனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. மேக்கன்னு நம்ம யோனிச்சு 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. சரின்ட்டு இவங்க பார்க்குறாங்க போகம் ஃபுல்லாக சாப்பிட வந்து ஃபீட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஏன் கூட தூங்க சொல்கிறாங்க. ஓகே ஹியாங் சொல்லிட்டு நான் தனி தூங்கிறேன் சொல்லிட்டாங்க. இல்லை நீ கூட தூங்க வா சொல்லிட்டு இப்போ அவர் கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்து அவர் மேலே படுக்க வைக்கிறாங்க. ஜிமின் படுத்துக்கிறாங்க. இப்போது போகம் பார்க்குறாங்க. அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு தெரியும் உனக்கு கொரியா எந்த அளவுக்கு வந்துட்டு ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த மொமெண்ட் நீங்கள் இருக்குது, ஆனால் உனக்கு மனசுக்குள்ள எந்த அளவுக்கு பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா தெரியும். ஈவன் உன்னால் ப்ரீத் கூட சரியாக பண்ண முடியாது, அந்த அளவுக்கு நீ வந்துட்டு அங்கே ஹார்ட் ஆகிருக்க. கண்டிப்பாக சீக்கிரம் போயிடலாம் ஓகேவா, இது நம்ம டியூட்டி அதுக்காக தான் வந்திருக்கோம். நீ யாரும் மீட் பண்ண மாட்டேன், அவனை யாரும் மீட் பண்ண நானும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகம் நினச்சிட்டு இருக்காங்களா. இந்த பக்கம் நம்ம ஜிமின் அப்படியே பெட்டில் படுத்துருக்காங்க. அவர் கண்ணில் அப்படி டேர்ஸ் ஃபால் அவுட் அப்படியே ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்குது. அவரால் நினச்சி கூட பார்க்க முடியல. இந்த இவ்வளோ பெரிய வேர்ல்டில் நான் தனியாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல தெரியுமா. நான் அனதை அவர் சொல்கிறேன் எதிர்பார்க்கவே, நான் நினச்சி இப்போ கூட பார்க்கல. என்னை தூக்கி போட்டு தரலாம் சொல்லிட்டு ஜிமின் இப்போ வரைக்கும் நினைக்கிறாங்க. அவர் மனசு அப்படி இறுகி போயிருக்கு. ஒரு மாதிரி அவர் அழவே கூட நினைக்கிறாரு. அப்படி இந்த கண்ணீர் வந்துட்டே இருக்குது. அப்படி அது பிள்ளை டைட்டாக பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு படுத்துருக்காரு. இப்போ அவர் டீமில் ஒரு பர்சன் வந்துட்டு என்னம்மா என்ன டயர்டாக இருக்கா அப்படி கேட்குறாங்க. ஒரு பர்சன் வந்து கேட்க இவங்க பார்க்குறாங்க ரொம்ப டயர்டாக இருக்குச்சு அவங்க அப்படி சொல்கிறாங்க. இங்கே வாங்க வந்து ஹெட் வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு அவங்க லேப்பை காட்டுறாங்க. இப்போ அவர் போய் படுத்துக்கிறாங்க. இப்போ அப்படியே ஒரு ஹெட்டை அப்படியே ரெக்கார்ட் விடுறாங்க. தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு டேப் பண்ணி தராங்க. இவருக்கு அவர் லேப்பில் அவர் ஹெட் வச்சிருக்கும்போது இந்த வேர்ல்டில் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது, அவருக்கு ஃபீல் ஆகுது, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டு இருக்கேன். அப்படியே ஜிமின் அப்படி தூங்கிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம போகம் தான் அப்படின்னு இருக்காங்க. இப்போ போகம்க்கு ஒரு கால் வருது. போகம் பார்க்குறாங்க. போகம் பார்த்துட்டு ஹலோ சொல்கிறாங்க. போகம் ஏன் சொல்கிறாங்க. நான் போகம் நீ சொல்கிறாங்க டேயாங் அப்படி சொல்கிறாங்க. இப்போது போகம் பார்க்குறாங்க. டேயா நீ எது கால் பண்ண அப்படி கேட்குறாங்க. இப்போது டே தாங்க எங்க உங்கள்கிட்ட பேசணும் ப்ளீஸ், எங்க உங்கள்கிட்ட பேசணும். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நான் எங்கே இருக்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை டேயாங், இப்போ உனக்கு என்ன வேணும், எதுக்காக எனக்கு கால் பண்ணியிருக்கேன், என்ன விஷயம் உனக்கு வேணும், என்ன விஷயம் கேட்குறாங்க. இப்போது டே தாங்க எங்க ப்ளீஸ் எங்க ஒரே ஒரு டைம் நான் ஜிமினை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஜிமினை எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஜிமின் எப்படி இருக்கா நல்லா இருக்கானா, அவன் லைஃப்பில் எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது அந்த இடத்துல எல்லாருமே உட்காந்துருக்காங்க. யார் யாருனாக்கா நம்ம ஷுகா ஜேவப்பு டே அதுக்கப்புறம் நான் அம்ஜுனே சின்ன இவங்க எல்லாருமே இருக்காங்க. நமக்கு டேவோட ஃபோனு ஸ்பீக்கரில் இருக்குது. என்னோட பொண்ணு வந்துட்டு ஒரு உட்காந்துருக்கா. அவள் கையில் ஒரு குட்டி பேபி இருக்குது. அந்த பேபி வந்து கம்ஃபர்ட் பண்ணிட்டு அது உட்காந்துட்டு இருக்கா. அவளும் கேட்டுருக்கா, லிசன் பண்ணிட்டு இருக்கா. இப்போ போகம் தான் அங்கே பாரு டேயாங் ஜிம்மோட லைஃப்பில் யாரும் இல்லை ஓகேவா, ஜிம்முக்கு நான் இருக்கேன், ஜிம்மை நல்லா பார்த்துக்கோம் ஓகேவா சொல்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம்முக்கு வேறு யாரும் இல்லை ஓகேவா, ஜிம்மை நாங்கள் பார்த்துப்போம், நீங்கள் எப்போவுமே ஜிம்மோட லைஃப்பில் வர வேணாம் ஓகேவா. ஏன் உங்கள் ஜவுக்கு அவங்க கொடுத்த பெயின் பார்த்தாதா அப்படி கேட்குறாங்க. இப்போது டேக் ஒரு மார்க்கு ஏங்க நடந்து சொல்கிறாங்க. பாரு என்ன நடந்துருக்கூடாது கவலை இல்லை. ஆனால் அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு நட்டு ரோட்டில் விட்டுருக்கான். அதுவும் கொட்டுற மழையில் அது எப்படிடா முடிஞ்சுது. அவன் தானே என் லைஃப்பில் வந்தான், தானே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு எல்லாமே இருப்பான்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி அவனை மேரேஜ் பண்ணி லாஸ்ட்டாக அவன் ஹேண்டில் வந்துட்டு அவனோட அழுக விட்டு அவனுக்கு அவன் ஹேண்ட்லேருந்து அந்த ரிங்கை எப்படி உருவ எடுத்திருக்கான் தெரியுமா. அவன் உயிரியாக வந்துட்டு உருவ எடுத்த மாதிரி தெரியுமா. அவன் எப்படி அழுதான் அந்த நாளில் வந்துட்டு நடு ரோட்டில் யாருமே ஒரு அனாதை மாதிரி அப்படி நான் ரெயின் நின்றுட்டு மழையில் தெரியுமா. அந்த மொமெண்ட் என்னால் மறக்க கூட முடியலையா. உன்னோட ஜம்முக்கு பண்ணதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டேன். நம்ம போகம் தான் அவர் பாட்டு டேஸ்ட் வந்துட்டு இருக்கு. இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே நான் மறக்க மாட்டேன் அவன் பண்ணதை. அவன் இவன் லைஃப்பில் எப்பவும் வரவும் கூடாது, நான் வரவும் விட மாட்டேன். ஜிமின் லைஃப்பில் ஜிமின் ஒரு பர்சன் அக்செப்ட் பண்ணிட்டாலும் சரி அவனுக்கு செகண்ட் லைஃப் இருக்கான்னு கூட தெரியல. ஏன்னா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், அவன் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கான். அதனால் இனி ஒரு லைஃப் அவன் நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் அவனோட ஜமுக்கு மட்டும் அவன் லைஃப்பில் ஆகணும் வர நான் விடவும் மாட்டேன். அவனை மீட் பண்ண இவன் அவனை சேர்ந்த நீங்கள் உங்கள் யாரையும் அவன் மீட் பண்ணவே கூடாது, நான் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போகம் சொல்கிறாங்க. இப்போ டேக் பார்க்குறாங்க. ஏன் என்ன நடந்துச்சுட்டு பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் அவனும் ஜெஸ்மின் ஹாப்பி தானே இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போது டேக் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லி ஹாப்பியாக தான் இருக்காங்க. அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும் ஓகேவா. ஜிமின் நான் பார்த்துப்பேன், ஜிமின் எப்படி இருக்கணும், அவன் என்ன எங்கே இருந்தால் சேஃபாக இருப்பான், எப்படி இருந்தால் ஹாப்பியாக இருப்பான் சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஓகேவா, நான் பார்த்துக்கிறேன். அவன் இங்கே கொரியா வந்து ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து அவனை கூட்டிகிட்டு வந்துட்டான் ஓகேவா. இல்லைப்படி இல்லைன்னா அவன் வந்திருக்க மாட்டான், நான் அவனை கூட்டிகிட்டு வந்துருக்க மாட்டான் சொல்லிட்டாங்க. அவன் எப்படி உன் கூட சொல்கிறாங்க. ஏன் அந்த வேர்டில் அவனுக்கு யாரும் இல்லை நினச்சிக்கலாம். அவன் ஆனால் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் அப்படி தான் நினச்சிருப்பீங்க, அவனுக்கு வேறு யாரும் இல்லை, உங்கள் ஜம்க விட்டால் அவனுக்கு வேறு யாரும் இல்லை தான் நினச்சிட்டீங்க சொல்லிட்டு அவனுக்கு நான் இருக்கேன், நான் பார்த்துப்பா சொல்லிட்டு நம்ம போகம் தான் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அவருக்கு செம கோவம். ஏன்னா அவர் நினச்சி பார்க்குறாரு ஜிமினை பார்த்த ஒரு கண்டிஷன் அவரால் இப்பவும் மறக்க முடியல. ஜிமின் நடு ரோட்டில் யாருமே இல்லாமல் ஒரு குழந்தை மாதிரி இவ்வளோத்துக்கும் ஒரு டாக்டர் ஆகிருப்பார். அந்த டே தான் வந்து சார்ஜ் எடுக்க வேண்டியது. ஆனால் டாக்டர் ஆகாமல் அப்படி நடு ரோட்டில் நின்றுட்டு அழுதுட்டு இருப்பார். யாருமே இல்லாமல் ஒரு குழந்தை அப்படி இடி அப்படி அடிச்சிருக்கோம். அந்த இடி சவுண்டில் பயத்தில் காதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அப்படி நடு ரோட்டில் உட்காந்துருப்பாரு. ஒரு லக்கேஜோடு உட்காந்துட்டு இருப்பார். அதை நம்ம போகம் பார்த்துருப்பாங்க.
இப்போது அது போக நினச்சி பார்க்குறாங்க. அன்றைக்கி டே வந்துட்டு அவன் என்ன சொன்னா தெரியுமா, எனக்கு யாருமே அந்த வேர்ல்டில் தயவு செஞ்சு இந்த கடவுளை எடுத்துகிட்டு போயிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். அந்த வேர்ட்ஸ் எனக்கு கேட்க முடியல. நான் ஜவுங்கிட்ட எத்தனை டைம் கேட்டிருக்கேன், நல்லா பார்த்துப்பேன் சொல்லிட்டு பல டைம் கேட்டேன். அவன் பார்த்துப்பான்னு சொன்னனால தான் நான் அவனை இவன்கிட்ட விட்டேன். ஆனால் அவனுக்கு இவன் என்ன கொடுத்துருக்கான், என்ன பதிலுக்கு கொடுத்தான், அவனே கொடுத்துட்டு அவனே அவன் லைஃப்பில் வந்தான், அவ்வளோ லவ் கொடுத்தான், கேர் கொடுத்தான். கடைசியில் உன் கூட என்னால் வாழ முடியாது சொல்லிட்டு அவனோட டிவோர்ஸும் வாங்கிட்டு அவனோட ரிங்கையும் எடுத்துட்டு அவனை ஒன்னோட ஒரு பையனை நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டான்னு சொல்லிட்டு நம்ம போகும் நினைக்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. இப்போ போகம் ஜிம்மில் பார்க்குறாங்கடா. பார்த்துட்டு உனக்கு யார் வேணும் மட்டும் நினைக்காத, நான் இருக்கேன் ஓகேவா, ஒரு அண்ணாவா எப்போவும் நான் இருப்பேன்டா. உனக்கு அப்பா அம்மா இல்லாமல் இருக்கலாம், அந்த வேர்ல்டு விட்டு அவங்க போயிருக்கலாம், நான் இருக்கேன் ஓகேவா. உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், நீ என்னோட ஓன் பிரதர் மாதிரி தான், உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். நீ அந்த பாஸ்ட் லைஃப்பை மறந்துட்டு நியூவாக ஒரு லைஃப்க்கு ரெடி ஆகணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக உன்னை நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க, ட்ரூவாக லவ் பண்ணுற எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க ஒருத்தவங்க சூஸ் பண்ணணும். ஆனால் என்ன நீ அந்த லைஃப்க்கு ரெடி ஆக மாட்டேன், ஏன்னாக்கா உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் ரொம்ப ஹார்ட் பண்ணிச்சு இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம போகம் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் இந்த கொரியாவில் இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் உனக்கு எவ்வளோ ஹார்ட் ஆக சொல்லிட்டு சீக்கிரம் போயிடலாம் சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இங்கே ரெஸ்கியூ அந்த இது வந்துட்டு இப்போ முடியவே மாட்டேங்குது. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேஷண்ட் இருக்காங்க, அவங்களை பார்த்தே மூலமே வந்துட்டு ஒரு டயர்ட் ஆகுறாங்க. அப்படி இருந்துமே வந்துட்டு டைம் டேஸ் போயிட்டே இருக்குது. ஆனால் இங்கே ஜிம்மில் வந்துட்டு யாராலும் மீட் பண்ண முடியல. ஏன் நம்ம போகம் யாரையும் பார்க்க அலோவ் பண்ணாமல் வச்சிருக்காரு. ஜிம்மில் தேடி யாரும் வந்தாலுமே அவங்களை அலோவ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு போகம் சொல்லிட்டாங்க. அதனால் அங்கே ஹெல்ப்பர்ஸாக இருக்காங்க, அவங்க யாரும் ஜிம் நேம் சொல்லி யாரும் கேட்டால் யாரும் உங்களை விட மாட்டுறாங்க. ஃபைனல் ஆல்மோஸ்ட் 10 days முடிஞ்சிச்சு. இன்னும் 2 days டைம் போக வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ஏன்னா கொரியா கொஞ்சம் பேக் டு நார்மல் வந்துருச்சு. ஸோ இவங்க போய் ஆகணும். இப்போ ஒரு பர்சன் வராங்க. டாக்டர் போகம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உங்களை பார்க்குறதுக்கு ஒரு பர்சன் வந்திருக்காங்க சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க, அவர் பேர் கிம்சக் ஜின்னா சொல்கிறாங்க. இப்போ போகம் பார்க்குறாங்க. என்னவா சொல்கிறாங்க, உங்களை பார்க்கணும் சொல்கிறாங்க வெயிட் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு சரின்ட்டு போகம் வராங்க. வந்துட்டு வெளியே வந்து பார்த்தாலும் ஜின்னு நின்றுருக்காரு காரை வச்சுக்கிட்டு. இப்போ நம்ம போகம் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் ஜின் என்ன வேணும் அப்படி சொல்கிறாங்க. போகம்க்கு பாரு எனக்கு புரியுது, நீ வந்துட்டு ஜிமின் உங்க கூட தான் இருக்கான், அவன் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கா, அவங்க கூட வந்திருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ நாங்கள் ஜிம்மிட்ட பேசி ஆகணும். உங்ககிட்ட எப்படி ஜிமின் வந்தா, எப்படி உங்ககிட்ட அவன் வந்தா எனக்கு புரியலையே சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது போகம் பார்க்குறாங்க. நான் ஃபாரினில் இருந்தேன், எப்படி அவங்க வந்தா அண்ணன் கேட்குறீங்க என்கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. அவனை நான் எந்த மாதிரி சுச்சுவேஷன் மீட் பண்ண தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. சொல்லுங்கள் நான் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவன் மீட் பண்ண தெரியுமா, நான் இங்கே வந்தது அவன் வந்து கிராஜுவேட் ஆக போகிறான், அதனால் அவனுக்கு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அவன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான், அவன் வந்து ஹாப்பியாக விஷ் பண்ணுறதுக்காக தான் வந்து அவனுக்கு டாக்டராக சார்ஜ் எடுக்க போகிறான் அப்படி சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவனுக்கு விஷ் பண்ணிவிட்டு போகிறன்றதுக்காக தான் வந்தேன். ஆனால் நான் பார்த்த சுச்சுவேஷன் எப்படி தெரியுமா, நடு ரோட்டில் கொட்டுற மழையில் லக்கேஜ் வச்சுட்டு யாருமே ஒரு அனாதியா அப்படியே 2 ஹேண்டையும் அப்படியே கேஸில் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தான். என்ன தண்டர் சொன்னவனுக்கு அவ்வளோ பயம், அப்படியே நடு ரோட்டில் நின்றுட்டு இருந்தா அழுதுட்டு. அதை பார்க்குறப்போ என் மனசு எப்படி படைஞ்சு போச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு போகம் கேட்குறாங்க. சின்னக்கு என்ன சொல்கிறது எல்லாரும் சொல்லிட்டாங்க. சொல்லுங்க உங்கள் ஜங்குக்கு கொடுத்த அந்த அவன் பெயின் அவனோட மறக்க முடியல, ஸ்டில் இப்போ வரைக்கும் அழறான். அவன் கொரியா வந்ததுலேருந்து எப்படா ரிட்டர்ன் போகும்ன்ட்டு அவன் மனசுக்குள்ளே இருக்குது தெரியுமா. அப்படி இருந்தும் டியூட்டி தான் ஃபஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு அவன் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும், எவ்வளோ ஃபீல் பண்ணுறான்னு தெரியுமா, எவ்வளோ அழகான் தெரியுமா அப்படி சொல்லிட்டு மனசாவில் அவன் எந்த உடஞ்சி போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம அவங்க கேட்குறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. சொல்கிறாங்க 5 வருஷம் ஆயிருக்கு இது வரைக்கும். ஆமாம் யாரையுமே பார்க்கறதில்ல, யாரையும் நம்ப வரதில்லை, யாரையும் அவன் பக்கத்தில் விடுறதே இல்லை தெரியுமா. புதுசாக ஒரு பர்சன் பேச கூட பயப்படுவான். இப்போ என் கூட இருக்கிற கொலிக்கிட்ட கூட அவங்கள்ட்ட பேச எவ்வளோ ட்ரை பண்ணாங்க தெரியுமா. யோன்ஜன் அப்புறம் பேக்கர் அவங்க 2 பேரையும் நான் தான் என்ட்ரோ பண்ணி வச்சேன். அவங்க ரொம்ப நல்ல பசங்க பேசுன்னு சொல்லி என்ட்ரோ பண்ணதுக்கப்புறம் தான் பேசுகிறான். அப்படின்னு கூட அவனோட பர்சன் அவன் ஷேர் பண்ண மாட்டான் யாருக்கிட்டையும். அவன் மனசோட யாரையும் சொல்லவும் மாட்டான். வெளில பார்க்குறப்ப அவன் சிரிக்கிற மாதிரி எல்லாருக்கும் தோணும். ஆனால் அவன் மனசுக்குள்ளே எவ்வளோ வலி இருக்குன்னு எனக்கு தெரியும். அவன் கண்ணில் அவ்வளோ பெயின் இருக்குது தெரியுமா அப்படி சொல்லிட்டு போகம் சொல்கிறாங்க. இது கேட்குற சின்னக்கு ஒரு மாதிரி இருக்குது. சின்ன பார்க்குறாங்க. இப்போ நான் வந்தது சின்ன என் கூட கூட்டிகிட்டு போகவோ இல்லை வேறு எதுவும் சொல்கிறதுக்கோ இல்லை, ஜஸ்ட் ஒரு பார்க்கணும், பார்த்து ஒரு ஹக் பண்ணணும் அவ்வளோதான் அப்படி சொல்லி சின்ன சொல்கிறாங்க. போகம் பார்க்குறாங்க. வேண்டாம் உங்களை பார்த்தா இன்னும் ஹர்ட் ஆகும் சொல்கிறாங்க. ஏன் ஹர்ட் ஆகும் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டைமில் நீங்கள் யாரும் கூட எனக்கு அவங்க கூட எல்லாம் சொல்கிறாங்க. இல்லை எங்களுக்கு தெரியாது அங்கே என்ன நடக்குது கூட தெரியல, ஏன்னா ஜிம்மி என்கிட்ட எதுவும் சொல்லவும் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. இப்போது அவன் பார்க்குறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் அவனை பார்க்காம தான் நல்லது, அவனை 2 days நான் கூட்டிகிட்டு போயிடுவேன், நீங்களா பார்க்குறது அதுக்கப்புறம் பேசுறது தான் செட் ஆகுது வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகம் சொல்கிறாங்க. இல்லைன்னா பார்த்தே ஆகணும், என்னோட ஜிம்மில் ஒரே ஒரு டைம் பார்க்கணும், நான் அதை ஹக் பண்ணணும், நீ எப்படி இருக்கா கேட்கணும். அவன் லைஃப்பில் நான் வந்து நீங்கள் அவனை கொரியாவில் இருக்க சொல்லியோ இல்லை அகஞ்சி அவங்க லைஃப்பில் வர சொல்லி நான் சொல்ல போகிறது கிடையாது. நான் வந்தது ஜஸ்ட்டு அவன் நல்லா இருக்கானா, அவன் லைஃப்பில் பெட்டராக மூவ் ஆன் பண்ணணும், அவன் ட்ரூவாக லவ் பண்ணுற ஒரு பர்சனை லவ் பண்ணணும், அது மட்டும் தான் நினைக்கிறேன். வேறு எதுவும் இல்லை. ஓகேவா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும், அவனுக்கு ஒரு ஹாப்பியான லைஃப் இருக்குது, அதை லீட் பண்ணணும். இதுதான் நான் வந்து ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் லைஃப் ஒரு செகண்ட் சான்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க செகண்ட் சான்ஸை யூஸ் பண்ணணும். இதான் நான் சொல்கிறதுக்காக தான் வந்து சொல்கிறாங்க. இப்போது போகும் பார்க்குறாங்க. ஒரு புரியுது. ஆனால் நீங்கள் மீட் பண்ண வேண்டாம் நினைக்க சொல்கிறாங்க. இல்லை நான் மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவனே வந்து மீட் பண்ணுற வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்ணுற சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. நீ போய் சொல்லு ஜின்னு வந்திருக்காரு சொல்லிட்டு. சின்ன பார்க்க முடியாது சொல்லிட்டு ஜிமின்னு சொன்னால் ஆனால் வந்துட்டு போயிடுறேன் ஓகேவா சொல்லிட்டு அப்படியே உட்காந்துறாரு அங்கே. சின்ன அப்படி சொல்கிறாங்க. நீ போயிட்டு சொல்லு அப்படி சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. அப்படி சின்ன அங்கேயே உட்காந்துருக்காரு. வரட்டும் சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போ போகும்போது மாறி இருக்குது என்ன பண்ணுறது சொல்லிட்டு அவரும் ஜிம்மில் பார்க்க போகிறாங்க. சரி கிடையாது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு இது வந்து ஸ்டோரி ஓகேவா கண்டிப்பாக பண்ணாமல் சொல்லுங்கள், இல்லைனாக்கா இது நம்ம ட்ராப் அவுட் பண்ணலாம். ஓகேவா பை டேக் கேர்.